மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த காலேஜ் பத்தி பாக்குறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிஎஸ்ஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான காலேஜ். இது வந்து கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய முக்கியமான காலேஜ். இந்த காலேஜோட முக்கியமா பிளேஸ்மெண்ட் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வேற எந்த டீடைல்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறது இல்ல. பிளேஸ்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம டேட்டா வந்து அனலைசிஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு டேட்டா பேஸே காட்ட போறேன். ஓகேங்களா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படிங்கிறத நான் காட்ட போறேன். ஓகேங்களா? ஃபர்தரா வேற எந்த காலேஜ் பத்தி நம்ம பேசலாம் அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணி கேளுங்க. கண்டிப்பா அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க இப்ப இந்த ஸ்கிரீன்ல பாருங்க, பிளேஸ்மெண்ட்ஸோட ஹைலைட்ஸ் என்னங்கறத நம்ம 2019 2023 பேட்சோட டேட்டா வந்து எடுத்திருக்கோம். டோட்டல் ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா 305. அதுல பிளேஸ்ல ஆன ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 274. இதுல பாத்தீங்கன்னா 140 கம்பெனிஸ்க்கு மேல வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது பிளேஸ்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ்ல எப்படி வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டியிருக்கேன். இங்க பாருங்க. நீங்க மெக்கானிக்கல்ல பாத்தீங்கன்னா 59ல 53யும், சிவில்ல 46ல 40யும், இசிஇல 52ல 47 நீங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னாவே டீடைல்டா தெரியும். கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா 54ல 54, ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்ல 53ல 52 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலா 90% 2023 பேட்ச்ல பாத்தீங்கன்னா 90% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் ஆயிருக்காங்க. அதுல பர்டிகுலரா பாத்தீங்கன்னா கன்சல்டன்சில 4%, ஐடி செக்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா 11%, இந்த ஐடிலயும் கோர்லயும் பாத்தீங்கன்னா 85% வந்து இந்த ஸ்ட்ரீம்ஸ்ல ஸ்பிளிட் ஆகி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க்குக்கு போயிருக்காங்க. ஓகேங்களா? ஹையஸ்ட் சேலரியாக பாத்தீங்கன்னா 2023ல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்ன அப்படிங்கறது சொல்லியிருக்கோம். ஹையஸ்ட் சேலரி பாத்தீங்கன்னா 41.13 LPA வந்து ஹையஸ்ட் சேலரியா இருக்கு. அதுவும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இந்த சேலரி ரேஞ்சில பிளேஸ் ஆயிருக்காங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்ன சேலரியில போயிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்ததாக மீடியன் சேலரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 7.50 LPA வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீன் சேலரியாக பாத்தீங்கன்னா 10.43 LPA வந்து பிஎஸ்ஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயுமே வந்து என்ன சேலரி பேக்கேஜஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்கு. ஓகேங்களா? அடுத்ததாக 2018 to 22 பேட்ச் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 325 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 287 பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் தென் 130க்கு மேல கம்பெனிஸ் வந்து ஹையரிங் பண்ணிருக்காங்க. 93% வந்து பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜாக இருக்கு. அதுலயும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், அதாவது கன்சல்டன்சி லெவலோ, ஐடி சர்வீஸ் லெவலோ, கோர் லெவலோ, ஐடி ப்ராடக்ட் லெவலோ அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் சேலரியாக பாத்தீங்கன்னா 2022ல பாத்தீங்கன்னா 25.56 LPA வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? நம்ம வேற எந்த காலேஜ் பத்தி நீங்க பேசணும்னு சொன்னாலும் அதை பத்தியும் பேசலாம். இனிமே நம்ம வந்து கம்ப்ளீட்டா பிளேஸ்மெண்ட்ஸ் பத்தி முக்கியமா நம்ம 2022ல பாத்தீங்கன்னா மீடியன் சேலரியாக 5 LPAவும் அண்ட் மீன் சேலரியாக 6.69 LPAவும் கொடுக்கப்பட்டிருக்குங்க. அதே மாதிரி 2021 பேட்ச், அதாவது 2017ல இருந்து 2021 வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன சேலரி பேக்கேஜஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். 349 ஸ்டூடெண்ட்ஸ், டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் 283 வந்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் 120 கம்பெனிஸ்க்கு மேல வந்து வந்திருக்காங்க. டோட்டலா 91% மேல பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு நான் ஆட்டானமஸ் காலேஜ். ஓகேங்களா? அதுவும் ரொம்ப முக்கியம். இந்த காலேஜ்ல இந்த அளவுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் முக்கியமான காலேஜ் கூட தான் கோயம்புத்தூர்ல. ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் சேலரியாக 85 LPA வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி மீடியன் சேலரியாக 4.10 LPAவும் அண்ட் மீன் சேலரியாக 5.85 LPAவும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது 2000 பேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா 2016ல இருந்து 20 பேட்ச்ல 333 ஸ்டூடெண்ட்ஸ், அதுல 200 ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆயிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 88% வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் ஆயிருக்காங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆனாங்கிறது உங்களுக்கு அந்த ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க ஹையஸ்ட் சேலரியாக 15.60 LPA வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? 15,60,60,000 வந்து ஹையஸ்ட் சேலரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதுலயும் மீடியன் சேலரியாக 4 LPAவும் அண்ட் மீன் சேலரியாக 4.5 LPAவும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஒவ்வொரு காலேஜ்லயும் அதோட பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம கம்ப்ளீட்டா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த காலேஜ்லயும் பாத்தீங்கன்னா 2015 to 19 பேட்ச்ல பாத்தீங்கன்னா 341 ஸ்டூடெண்ட், 271 பிளேஸ்டு அண்ட் தென் 120 மேல கம்பெனிஸ் வந்து இருக்காங்க. 83% வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் ஆயிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 2019ல 9,80,000 LPA வந்து உங்களுக்கு ஹையஸ்ட் சேலரியாக கொடுத்திருக்காங்க 2019 ஆனுவல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மீன் சேலரியாக 5.45 வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 2018 பேட்ச் 2042 18ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 340 ஸ்டூடெண்ட்ஸ், 280 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்ட் ஆயிருக்காங்க. 83%. இதுல ஹையஸ்ட் சேலரியாக 21 LPA வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த டேட்டாவை பாத்தீங்கன்னாவே தெரியும்.
இது மாதிரி இந்த மாதிரி டேட்டாஸ் யாரும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு காட்ட மாட்டாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸோட பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு காலேஜ்லயும் எப்படி முக்கியமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத காட்டிட்டு இருக்கோம். ஓகேங்களா? வேற எந்த காலேஜ் பத்தி பேசலாம் அப்படிங்கிறதும் சொல்லுங்க. அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.